நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம். கங்காதேவியும் மகாபீச அரசரும் பிரம்மதேவன் கிட்ட சாபம் வாங்குறாங்க. அதனால அவங்க பூலோகத்தில் மனிதர்களாக பிறக்கிறாங்க. மகாபீச அரசர் பிரதீப மன்னனுக்கு மகனாக பிறக்கிறாரு. அவர் தான் சாந்தனு மகாராஜா. சாந்தனு மகாராஜா இளமை காலத்தை அடைகிறாரு. அவருக்கு அரச பட்டத்தை கொடுத்துட்டு பிரதீப மன்னன் காட்டுக்கு தவம் செய்ய போயிடுறாரு. இப்போ ஒரு சமயம் சாந்தனு மகாராஜா கங்கை நதி கரைக்கு போய் வேட்டையாடிட்டு இருக்காரு. அப்போ அந்த கங்கை நதி கரையிலேருந்து ஒரு அழகிய பெண் நடந்து வராங்க. அவங்க தான் கங்காதேவி. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்க அழகில் மயங்கி சாந்தனு மகாராஜா நேராக அவங்க கிட்ட போய் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் உங்களை விரும்புகிறேன், நீங்கள் என்ன திருமணம் செய்து கொள்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கங்காதேவி ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க சில நிபந்தனைகள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் யார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் என்ன செய்தாலுமே அதுக்கு ஏன் எதுக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. நான் செய்கிற செயல் உங்களை ரொம்ப துன்புறுத்தலாம், துயரப்படுத்தலாம். ஏன் இந்த உலகத்தில் யாருமே செய்யாத கொடூர செயலை கூட நான் செய்யலாம். ஆனால் ஏன் எதுக்குன்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி சொல்கிறாங்க. கங்காதேவி மேலே இருக்க மோகத்தால் சாந்தனு மகாராஜா சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ 2 பேருக்குமே திருமணம் நடைபெறுது. திருமணம் முடிந்த சில வருடங்கள் கழித்து இவங்க 2 பேருக்குமே ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே கங்காதேவி கங்கை நதியில் விட்டுடுறாங்க. இப்படியே வரிசையாக 7 குழந்தையை கங்கா நதியிலே விட்டுடுறாங்க. இப்போ இறுதியாக 8ஆவதாக ஒரு ஆண் குழந்தை பிறகுது. இதுக்கு மேலே சாந்தனு மகாராஜாவால் தாங்க முடியலை. அவர் நேராக போய் கங்காதேவியோட கையை இழுத்து, நீ யார், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு கங்காதேவி என்ன பதில் சொல்ல போகிறாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த மாதிரி மகாபாரத கதையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.